கொழுந்தனார் முன்னாடி நிக்கலாமா, கணவனுடைய தம்பி அண்ணன் இவர்கள் முன்னாடி நிக்கலாமா அப்படின்னு சகோதரருடைய ஒரு கேள்வி. இதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வி. கணவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அது கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் கணவனுடைய தம்பியாக இருந்தாலும் இவங்க முன்னாடி ஒரு பெண் நிற்கலாமா, நிற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்கிறாங்க. இதுல இந்த நிற்பது என்பது அலங்காரங்களை வெளிப்படுத்துவது சம்பந்தமான ஒரு மேட்ரு. இப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஆடைக்கு உட்பட்டு வர்றாங்கன்னு வைங்க, அப்ப தக்க காரணமாக இருந்தால் யாரோடனால் என்ன செய்யலாம், நின்று மார்க்க சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். தக்க காரணமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் அணிஞ்சு வர்றோம், நம்ம முகம் தெரியுது, முன்கை தெரியுது, மற்ற நம்முடைய அலங்காரங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய விதத்துல அது யார் இருந்தாலும் அந்த சபையை ஒரு பெண் கடந்து போறதுனால் போகலாம், அது பொதுவான விஷயம். இங்க கணவனுடைய அண்ணன் தம்பி பற்றி கேட்கப்படுவது இந்த ஹிஜாப் அணியாத நேரத்தில் ஒரு பெண்மணி இப்படி கணவனுடைய அண்ணன் தம்பி முன்னாடி நிக்கலாமா என்பது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றாங்க, ஈயாக்க வதுஹூல் அலன் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்ணிடத்துல தனியாக செல்வதை நான் எச்சரிக்கிறேன், பெண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்க போறத உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அப்ப அன்சாரிகளில் இருந்து ஒரு தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே அஃபரைத்தல் ஹம்வ, இந்த ஹம்மு என்று சொன்னால் கணவனோடு கூட பிறந்தவங்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அரபியில. அப்ப அதே வார்த்தையை சொல்லி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அஃபரைத்தல் ஹம்வ, கணவனுடைய கூட பிறந்த அண்ணனை பத்தி, கணவனுடைய கூட பிறந்த தம்பியை பத்தி, அவங்க ஒரு பெண்ணிடத்துல தனிச்சிருக்கிறது சம்பந்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கருதுனீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் ஹம்மு அல் மவுத், இவர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள். இவங்க விஷயத்திலே ஒரு பெண் மற்ற அந்நியவர்களிடத்துல என்ன சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பார்களோ அதே சட்டத்திட்டங்களை தான் கணவனோடு கூட பிறந்த அண்ணன் இடத்திலேயும், அதாவது மச்சான் இடத்திலேயும், கணவனோடு கூட பிறந்த தம்பிக்கு கொழுந்தன்னு சொல்லுவோம், கொழுந்தனாரு, அந்த மச்சானாக இருந்தாலும் கொழுந்தனாராக இருந்தாலும் ஒரு பெண் மற்றவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அல் ஹம்வ அல் மவுத், இவர்கள் மரணத்திற்கு நெருக்கமானவர்கள், நிகரானவர்கள். எனவே இவங்க விஷயத்திலையும் ஒரு பெண் கண்டிப்போடு தான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த நபிமொழிகளை நாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அது இந்த செய்தியை நமக்கு என்ன காட்டுது, கணவனுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களிடத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துவதோ அது நம்ம உபரியான ஆடைகள் அணிஞ்சு வெளியே வர்றோமே, இந்த மாதிரியான உபரியான ஆடைகள் இல்லாத நிலையில் நம்முடைய மச்சான் நம்மை பார்ப்பதோ, அது நம்முடைய கொழுந்தனார் நம்மை பார்ப்பதோ, அல்லது அவங்க நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய நேரத்துல நாம் இந்த மாதிரி நடப்பதோ இது மார்க்கத்துல கூடாத ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமான கேள்வி வந்ததுனால தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. அதுக்கு நம்ம சமுதாயத்திலும் விதிவிலக்காலம் கிடையாது. நம்ம சமுதாயத்திலேயும் ஒழுக்கக்கேடான காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நமக்கு சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் அற்புதமான சட்டத்திட்டம். சட்டத்திட்டத்தை யாரும் கூட சொல்லிட முடியாது. அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டத்தை பேணணும்னு வைங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயும் பஞ்சாயத்து இருக்காது, வீட்டை விட்டு வெளியே போனாலும் பஞ்சாயத்து இருக்காது, எங்கேயும் பஞ்சாயத்து இருக்காது. அப்படி அழகான ஒரு சட்டத்தை இறைவன் நமக்கு தந்திருந்தும் நம்ம அந்த சட்டத்தை ஒழுங்கா பேணாததுனால, குறிப்பாக இந்த கணவனுடைய கூட பிறந்த உறவினர்கள்ட்ட ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒரு பெண் சரியாக கடைபிடிக்காததுனால இன்றைக்கு பல்வேறு தவறுகள், சில நேரங்களில் வெளியாட்களோடு ஒரு பெண்ணுக்கு தவறான தொடர்பு ஏற்படுகிறது, சில பெண்ணுக்கு கணவனோடு கூட பிறந்தவங்களாலேயே ஒரு பெண்ணுக்கு தவறான தொடர்பு ஏற்படுது. கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, வீட்டுல கணவனுடைய தம்பி இருக்கிறாங்க, வீட்டுல கணவனுடைய அண்ணன் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த பெண் என்ன சில நேரங்கள்ல இவங்களோடு தவறான காரியத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்குள்ள சில சம்பவம். இந்த கேடு கட்ட ஒரு பேச்சு நமக்கு தேவையா? இது எல்லா மக்களுக்கும் தெரிய வரும் பொழுது இன்னும் முஸ்லிம்களிடத்துல இது இருக்கத்தான் செய்யுதா? முஸ்லிம்களும் இதுல பரிசுத்தமா இல்லையா என்று அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குழந்தையவே பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு சில ஒழுக்கங்கட்ட ஆட்கள் இந்த நிலைக்கு போறாங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த போதனையை கவனிக்காதது காரணம். அந்த கணவனுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் இவங்க மரணத்துக்கு நிகரானவங்க தான். மற்றவங்களிடத்துல எந்த அளவுக்கு சபல உணர்வு இருக்குமோ அதே சபல உணர்வு இவங்களுக்கு இருக்கும். அதனால குறைஞ்சு வாழ்ந்து பேசுறவங்க மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்டையும் பேசக்கூடாது. அலங்காரங்களை வெளிப்படுத்துறது மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடாது, இவங்களிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது. தனிமையில் இருக்கிறது மற்றவங்களோடையும் தனிமையில போகக்கூடாது, பைக்லயோ கார்லயோ எதுலயோ. ஆனா இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, அந்த பைக்ல போகக்கூடாது. ஆனா இதுல கூட என்ன அளவுக்கு தெரியுமா, சில நேரங்கள்ல மச்சானோட பைக்ல போறது, கொழுந்தனோட பைக்ல போறது,
சில மோசமான சபையில சொல்ல முடியும் சில மோசமான பழமொழிகளை கூட நம்ம ஆட்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அல் ஹம்பு அல் மவுத், அந்த கணவனுடைய உடன் பிறந்தவங்க என்பது மரணத்திற்கு நிகரானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் நமக்கு நன்மை இல்லாத விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு போடக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது நமக்கு பயனளிக்கக்கூடிய, நம்முடைய கருப்பை பாதுகாக்கக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அது மீறப்பட்டால் அது நம்முடைய கருப்பிற்கு கேள்விக்குறியாகிடும். இது ஒழுங்காக பேணப்பட்டால் நாம் கடைசி வரை ஒழுக்கமுள்ள ஆளாக வாழ்ந்து ஒழுக்கமுள்ள ஆளாக மரணிக்கலாம். அப்ப அவங்களிடத்திலேயும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அந்நியர்களுக்குரிய சட்டத்திட்டங்களை இவரிடத்திலும் பேண வேண்டும். இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களா, கூட்டு குடும்பத்துக்கு இதுதான் சட்டம். நம்ம கூட்டு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக சட்டத்துல மாற்ற முடியாது. இந்த சட்டத்திட்டங்களை பேணி நாம் கூட்டு குடும்பம் இருக்க முடிஞ்சால் இருப்போம். அது சட்டத்திட்டத்தை பேண முடியல, இதுல பல சட்ட சிக்கல் வருது என்று இருந்தால் அப்ப தனி குடும்பமாக வாழ வேண்டியதுதான். அப்ப இது கூட்டு குடும்பமாக இருக்கிறவர்களும் சேர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவங்க நமக்கு அந்நியர்களே. மற்ற அந்நியர்கிட்ட நடக்கக்கூடிய சட்டங்கள் தான் இவங்களிடத்திலையும் நடக்கணும். இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்வு. சில திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்யறப்ப நிக்காஹ் செய்யறப்ப ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு வச்சு டீ காஃபியோட நிறுத்திடுறாங்க. ஆனா மறுநாள் என்ன செய்யறாங்கனாக்கா 1000 பேருக்கு 2000 பேருக்கு ஊரை அடைச்சி விருந்து போடுறாங்க. இது சரியா? அது இல்லாம சில பேர் என்ன செய்யறாங்கனாக்கா திருமணத்துக்கு முன்பாகவே சாயந்தரம் திருமணம் நடக்க போகுதுனாக்கா நிக்கா நடக்க போகுதுனாக்கா மதியானமும் விருந்து போட்டுறாங்க. இது சரியா? அல்லட்டி மறுநாள் விருந்து போடுறாங்க. இது சரியா? இது மார்க்கத்தில் கூடுமா? விளக்கம் சொல்லுங்க. சகோதரர் அந்த திருமணத்தில் உள்ள, அதிலும் குறிப்பாக திருமணத்தினுடைய விருந்து சம்பந்தமாக உள்ள ஒரு கேள்வி. கல்யாணம் எடுத்துக்கிட்டா நிறைய மார்க்கத்துக்கு மாத்தமா இருக்குது. அதை ஒரு டாபிக் எடுத்தா மணிக்கணக்கில் என்ன செய்யலாம், பேசிட்டே போகலாம். இருந்தாலும் கேட்ட விஷயத்திற்கு மாத்திரம் வருவோம். திருமண விருந்தை பொறுத்தவரையில வலிமா விருந்தை மார்க்கம் வலியுறுத்துது. நீங்க வலிமா விருந்து கொடுங்க. அந்த வலிமா விருந்து என்பது ஒரு தடவை கொடுக்கறது. அந்த திருமணத்தை முன்னிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விருந்து எப்படி இருக்கும், வலிமா விருந்தாக இருக்கும். அதுக்கடுத்து 2வது தடவை கொடுக்கிறோம்னு வைங்க, அது நம்ம கூடுதலாக உபரியாக அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வலிமா விருந்து என்பது ஒரு தடவை. இன்னும் அந்த விருந்து கூட யாரு கொடுக்கணும்? இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு முழுக்க முழுக்க பெண்ணுடைய குடும்பத்தாருடைய தலையில பொறுப்பு சுமத்திடுறது. சில வீடுகள்ல பேச்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டார் என்ன செய்யும், பெண் வீட்டார்ட்ட பேசுவாங்க. இப்படி எங்க தரப்புல இருந்து 200 பேர் வந்துருவாங்க. 200 பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல சாப்பாடு பிரியாணி ஆக்கி போடுங்க. பொறுப்பு ஃபுல்லா முழுக்க முழுக்க என்ன செஞ்சிருவாங்க, பெண்ணுடைய குடும்பத்தாருடைய தலையில சுமத்துறது. சில இடங்கள் என்ன செய்வாங்க, சரி நாங்க 200 பேரை கூட்டி வர்றோம், உங்க தரப்புல எத்தனை பேர் வர்றவங்க வரட்டும், அந்த விருந்தினுடைய செலவுல நீங்க சரிபகுதி ஏத்துக்கிடுங்க, நாங்க சரிபகுதி ஏத்துக்கிடுறோம், 2 பேரும் பாதி பாதி சரிபகுதி போட்டு என்ன செய்வோம், விருந்து வைப்போம். இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. ஆனால் திருமண விருந்தை பொறுத்தவரையில அது முழுக்க முழுக்க திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளை கொடுக்க வேண்டிய ஒண்ணுதானே ஒழிய திருமணத்தினுடைய அந்த பெண் குடும்பத்தார்களோ அல்லது இருவருமோ சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விட சில சம்பவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிடலாம். நீங்க எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி, புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள பாக்குறாங்க. அவங்களுடைய ஆடை, புது ஆடை, அதுல இருக்கக்கூடிய இந்த நறுமணத்தை எல்லாம் கவனிச்சு, என்ன அப்துர் ரஹ்மானே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஃபமா சுத்த, நீங்க அந்த மனைவிக்காக என்னத்தை கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேள்வி வந்த உடனே நீங்க என்ன மாப்பிள்ளைகிட்ட கேட்கறாங்க, நீ அந்த பெண்ணுக்கு என்ன போட்டீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பேரித்தம்பள கொட்டை இருக்குது, அந்த எடை அளவுக்கு தங்கத்தை நான் மகரா கொடுத்தேன். அப்ப இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுலி வலவு பிஷாத், இங்க ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடுக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அவுலிம் இருக்குது இல்ல, இதை வச்சுதான் வலிமான்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வலிமா விருந்து என்பது அது அவுலிம். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உங்களுக்கு உத்தரவு போட்டு அந்த அரபி வார்த்தை, அதுல இருந்து தான் இன்னைக்கு அந்த விருந்துக்கே வலிமான்னு பேர் இருக்குது. அப்ப அந்த வலிமா விருந்து அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு போட சொன்னாங்க? திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆணுக்கு தான் வலிமா விருந்து கொடுக்க சொல்றாங்களே ஒழிய அது பெண் வீட்டாரோ அல்லது 2 பேருமே சேர்த்து இந்த மாதிரி சாப்பாடு போடுங்க இப்படி மார்க்கம் சொல்ல சொல்லல. சரி, இப்ப ஒரு ஆணே கொடுக்கிறாரு, ஆணே கொடுத்தாலும் இதுல அந்த விருந்து ரொம்ப ஆடம்பரமாக ஆக்குறதா, ஊரையே அழைச்சி விருந்து போடுறதா? நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், எனக்கு குடும்ப பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்குது, நான் ஒரு சாப்பாட்டுக்கு கூட 2 லட்சத்தை செலவழிக்க முடியும் என்னால என்று சொல்லி அந்த திருமண விருந்திற்காக அவ்வளவு லட்சங்களை நம்ம செலவழிக்கிறதா? இதுக்கு ஒரு அளவுகோலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தர்றாங்க. அளவுகோல்னா குறிப்பிட்ட ஆள் எண்ணிக்கையை சொல்லல. இங்க ஒரு 20 பேர் அழைச்சு விருந்து போடுங்க,
ஒரு 40 பேர் அழைச்சி விருந்து போடுங்க. இப்படி ஆள் எண்ணிக்கையை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் பொத்தாம் பொதுவாக சொல்லுகிறார்கள், அஅலமுன் நிக்காஹி பரக்கா வ ஐஸ்ருஹு முனா. எந்த திருமணத்தில் குறைந்த செலவில் அந்த திருமணம் முடிக்கப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். அந்த திருமணத்தினுடைய செலவை பொறுத்தவரையில மகர் தொகையெல்லாம் திருமண செலவில் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மகர் தொகையை தீர்மானிக்கிறது யாரு? திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணு தான். எனக்கு லட்சம் வேணும்னு கேட்டாலும் மாப்பிள்ளை முடிஞ்ச அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும். அதுல என்னால லட்சம் கொடுக்க முடியல, 50,000 தான் இருக்குதுன்னு சொன்னா வேற ஒரு பெண்ணை தான் பார்க்கணும் திருமணம் முடிக்கிறதுக்காக. அப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கணும்? அந்த மகர் தொகை என்பது அது இந்த திருமண செலவில் இறங்காது. மகர் தொகையை தாண்டி வேற திருமணத்தில் வரக்கூடிய எல்லா செலவினங்களையும் நாம் அதிகரித்து கொண்டே செல்வதை விட நாம் முடிந்த அளவிற்கு குறைத்து கொண்டால் அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா அல்லது ஊர் மக்களுடைய பேச்சு வேணுமா? இன்னைக்கு நிறைய விருந்துகள் எப்படி நடக்குது? இவங்க வீடா ஆளு கிளப்பிட்டாங்கல்ல, விருந்து பட்டையை கிளப்பிட்டாங்கல்ல, 1000 பேர் அழைச்சாங்க, விருந்துனா விருந்து, இப்படிப்பட்ட ஒரு விருந்து இதுவரை ஊர்ல பார்க்கல என்று சொல்ற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்வாங்க? இப்படி இந்த பேச்சுக்காக மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் அந்த செலவுகளை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு எது குறைஞ்சிட்டு வருது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறைஞ்சிட்டு வருது. அப்ப நமக்கு மற்றவங்களுடைய புகழ் வேணுமா அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா? நம்ம கல்யாணம் முடிக்கிறதே கடைசி வரை ஒற்றுமையாக வாழணும், மரணிக்கிறவரை 2 பேரும் ஒற்றுமை இருக்கணும், நமக்கு நிறைய குழந்தை செல்வமும் வேணும், அதுல நம்ம சாலிகான ஆளாவால் சாலிகான ஆளாகவே மரணிக்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதிகம் வேணும் என்பதற்காக நாம் திருமணம் முடித்தால் அதுல எதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு அந்த ஹதீஸிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம விருந்த ரொம்ப ஆடமான போட்டோம்னு வைங்க, செலவு ரொம்ப அதிகரிச்சோம்னு வைங்க, அது நம்மளுடைய அந்த பரக்கத்தை குறைத்து விடுகிறது. இதுல மற்ற நபிவழிகள் மீறப்படாட்டலும் நாம் செலவினங்களை அதிகரிக்க அதிகரிக்க அதிலே நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் குறைந்து விடுகிறது. எனக்கு இந்த நிலை வேண்டாம் என்றுதான் நம்ம என்ன செய்யணும்? அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறத்த முயற்சி செய்யணும். அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற முயற்சி பண்றதுன்னா என்ன? நம்ம கொடுக்கிற செலவினங்கள் ரொம்ப குறைந்த விருந்தாக இருக்கணும். அதுக்காக சகோதரர் சொன்ன அந்த வேலையும் பண்ணிடக்கூடாது. எப்படி? கல்யாண நேரத்துல ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான ஆள்ல கல்யாணத்துல ஒரு டீல கல்யாணத்தை முடிச்சுட்டாரு, 2 வடையில கல்யாணத்தை முடிச்சுட்டாரு என்று கல்யாணத்தன்னைக்கு இந்த பேர் எடுத்துட்டு ஆனா அடுத்த நாள் போட்டாரு பாருங்க விருந்து, அப்படிப்பட்ட விருந்தா இருந்துச்சுன்னா இது கல்யாணத்தை மையமா வச்சுதானே போடுறாங்க. அப்ப வலிமா விருந்து மார்க்கத்தில் எத்தனை தடவை கொடுக்க சொல்லுது? ஒரு தடவை கொடுக்க சொன்னாரு. அப்ப முதல் நாள் போட்டது என்ன? முதல் நாள் டீ கொடுத்தீங்களே, அப்ப அந்த டீ வலிமா இல்லையா? வலிமா இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்ததா? அப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த திருமண செலவை நீங்க அதிகரிக்கிறீங்க, நிறைய பேரை கூப்பிட்டு விருந்து போடுறீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏதோ மக்களை ஏமாத்துற மாதிரி நம்ம அல்லாஹ்வை ஏமாற்ற நினைத்தால் அல்லாஹ் ஏமாறுவானா? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஆளா இருக்கிறானே. அப்ப நீங்க இது ஒரு முடிவுக்கு வாங்க. கண்டிப்பாக சாப்பாடு தான் போட சொல்லி மார்க்கத்துல இல்ல. சாப்பாடு இல்லாம மற்ற பொருட்களை கூட கொடுக்கிறது மார்க்கத்தில் இருக்குது. சும்மா விருந்து என்ற பெயர்ல அன்றைய காலத்துல சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வலிமாவுக்காக நல்ல விருந்தும் கொடுத்திருக்கிறார்கள். சில நேரங்கள்ல மாவு பேரிச்சம்பழம் இதை குழப்பி விட்டு அந்த பொருளை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தா கொடுத்திருக்கிறாங்க. செய்தியில் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்க நாம் எந்த முடிந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய செலவினத்தை குறைக்க முயற்சி எடுப்போம். இது கூட எதுக்காக? நம்மளை அடுத்தவங்க கஞ்சன்னு திட்டினாலும் பரவாயில்லை, நாம் நம்முடைய செலவினத்தை குறைப்பது என்பது படைத்த இறைவனுடைய பரக்கத்தை பெறுவதற்கு. மக்களுடைய பேச்சை நான் கேட்டாலும் அவங்க என்னை கெட்டவங்க நினைச்சா கூட எனக்கு இது பெருசல்ல, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெருசு என்று நினைக்கும் பொழுது நாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த என்ன செய்வோம்? திருமணத்தினுடைய அந்த விருந்தை குறைச்சிருவோம். அப்ப விருந்து என்பது 2 தடவை கொடுக்கறதல்ல, ஒரு தடவை கொடுக்கறது தான். நீங்க ஆரம்பத்திலே குறைச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுவே போதுமானதுதான். அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தரக்கூடியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம முஸ்லீம் சகோதரர் கடை வைத்திருக்கிறார்கள். அதில் பதாஞ்சலி ப்ராடக்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீமுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. பதாஞ்சலி நம்ம இஸ்லாத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைக்காரவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதான் என் கேள்வி. சகோதரி கேட்கறது, இன்னைக்கு ஒரு முஸ்லீம் சகோதரரே ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அதுல கூட பதாஞ்சலி இன்னைக்கு தனி விளம்பர முகத்தோட நடக்கிற ஒரு பொருள். இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல முழுக்க முழுக்க பதாஞ்சலி பொருளுக்கு மாதிரி சேல்ஸ் பண்றதுக்கு சில கடைகள்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்திலும் சரி தமிழகத்திற்கு வெளியவும் சரி அது நிறைய ஸ்டோர் இருக்குது. அந்த பதாஞ்சலி பொருளை ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு? வாங்கி கொடுக்கறாரு. இது விற்கும் பொழுது தப்புன்னு எங்களுக்கு தெரியுது.
எப்படி அதை அவருக்கு தப்புன்னு விளக்குறது? அடுத்தவங்க கேட்டா எப்படி விளக்குறது என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. பொதுவாக அந்த பதாஞ்சலி என்ற அதனுடைய அம்சத்தை எடுத்துக்கிட்டா அதுல உள்ள மோசடிகள் உள்ள போனோம்னா அது தனியாக பேச வேண்டியது. நம்மளுடைய உணர்வு பத்திரிகையில கூட என்ன செஞ்சோம், கோர்ட்ல கேஸ் போட்டு இதுல நிறைய மோசடி பண்ணக்கூடியதா நடந்துகிட்டு இருக்குது, மக்களுக்கு கெடுதல் தர்ற மாதிரியான பொருட்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று தனியான கேஸ்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது தனிப்பட்ட விஷயம், நம்ம அதுக்கு கூட உள்ள போக வேண்டாம். நம்மளுடைய மார்க்க சட்டத்திற்கு உட்பட்ட சில விமர்சனங்கள் சரியான முறையில் என்ன செஞ்சாகணும், சொல்லி ஆகணும். என்ன விமர்சனங்கள்? இன்னைக்கு மற்ற பொருளுக்கும் பதாஞ்சலி பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அந்த பதாஞ்சலிக்கு நிறைய பொருட்கள் இருக்குதுல்ல, இதே மாதிரி ஹிமாலயாவில இன்னைக்கு நிறைய பொருள் இருக்குது. ஹிமாலயா டூத் பேஸ்ட் பார்க்கலாம், ஹிமாலயா ஷாம்புவை பார்க்கலாம், அதுலயே டாண்டஃபுக்கு போடக்கூடிய ஷாம்பு இருக்கும், ஆயில் இருக்கும், சோப்பு இருக்கும். ஹிமாலயான்னு நிறைய ப்ராடக்ட். இப்படி ஒரு கம்பெனி நிறைய விற்கிறது தப்பு இல்ல. ஆனா பதாஞ்சலி எந்த அடிப்படையில் கூடாதுன்னு சொல்றோம் தெரியுமா? அதை அவங்களே அதனுடைய காரணத்தை சொல்றாங்க. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதிலே மாட்டினுடைய சிறுநீர், அதை இந்துக்கள் ஹோமியம் ஹோமியம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஹோமியத்தை நாங்க கலந்துருக்கிறோம். டூத் பேஸ்ட் வாங்கினீங்கனாலும் அதுல ஹோமியம் இருக்கும், எண்ணெய் இருந்தாலும் அதுல ஹோமியத்தை கலக்கிறோம், எல்லா பொருட்களும் நாங்க ஹோமியத்தை கலந்து கொடுக்கிறோம். இதுதான் அந்த பதாஞ்சலியுடைய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை. சரி, இது அவங்க கொடுத்துட்டு போகட்டும். பிரமத சோதரத்தை நம்புறாங்க, மாட்டினுடைய அந்த சிறுநீரை ஹோமியத்தை அது ஒரு புனிதமாக அவங்க நம்பக்கூடியது, அது அவங்களுடைய கொள்கை சம்பந்தப்பட்டது. நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேண்டாம். நம்மளுடைய மார்க்கத்தில் அப்படி புனிதம்னு சொல்லப்பட்டிருக்குதா? மாட்டினுடைய சிறுநீரை இது ரொம்ப புனிதமானது, மகத்துவம் வாய்ந்தது என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுதா? அப்ப அவங்க முழுக்க முழுக்க அவங்க மத நம்பிக்கையை என்ன செய்யறாங்க, இந்த பொருட்கள்ல திணிக்க பாக்குறாங்க. அந்த பதாஞ்சலி என்ற அந்த பெயரை பயன்படுத்தி எப்படி அவங்க அந்த கொள்கைகள்ல இந்துத்துவ கொள்கையை உள்ளே புகுத்துகிறார்களோ, அதே போல அந்த பொருட்கள்ல கூட, வியாபாரங்கள்ல கூட தங்களுடைய மத சிந்தனையை உள்ளே புகுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த பதாஞ்சலியில உள்ள எல்லா ஆட்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த நிறுவனத்தை வச்சு நடத்துறாங்களே, நிறுவனத்தை வச்சு நடத்துறவர் மேல இன்னைக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் யோகான்னு வருவாங்க, எல்லா மக்களுக்கும் யோகாவை சொல்லிக் கொடுக்கணும்னு வருவாங்க. ஆனா யோகானா சரி, யோகாவை நீங்க புனிதம் நினைக்கிறீங்க, நம்புறீங்க, அதை நீங்க செய்ய வேண்டியதானே. விளம்பரத்திற்காக அந்த சாமியாருக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, ஒரு சினிமா நடிகையை கவர்ச்சியான ஆடையை அணிஞ்சு சினிமா நடிகை யோகா செய்யட்டும், நாங்களும் உட்கார்ந்து யோகா பண்றோம். அது இப்படி ஒரு விளம்பர பிரியர்களாக, அப்ப அந்த விளம்பர பிரியர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பதாஞ்சலி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார்கள். அதுல பல முறைகேடுகள் இருந்தாலும், அதில் உள்ள பொருட்கள் நிறைய குளறுபடிகள் இருந்தாலும், அதில் உள்ள எல்லா பொருட்களிலேயும் அவங்க ஹோமியத்தை கலக்கிற சொல்றாங்க. அது இந்துக்கள் புனிதமாக நினைக்கிறாங்க. அப்ப நாங்க எதை புனிதமாக நினைக்கிறோமோ அதை நீங்களும் பயன்படுத்துங்க, அது உங்களுக்கும் புனிதமானது என்று நமக்கு தரும் பொழுது, இதுல ஒரு முஸ்லீம் நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறது? நமக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட உணவு அப்படி சொல்லப்படுதா? இதுல இந்த பொருள் கலந்துருச்சுன்னா அது இவ்வளவு புனிதமானது, அந்த பொருள் கலந்துருச்சுன்னா அது அவ்வளவு புனிதமானது என்று நம்மளுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை அது அந்த பொருட்களின் வாயிலாக புகுத்தும் பொழுது, இதை நாம் வாங்கி பயன்படுத்தும் பொழுது, இல்ல எனக்கு அந்த நோக்கம்லாம் இல்ல, பொருள் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் வாங்கினேன் என்று வாங்கினால் கூட நாம் மறைமுகமாக எதையும் ஆதரிக்கிறோம். அந்த ஹோமியத்தில் உள்ளதுல எல்லாத்திற்குமே புனிதம் இருக்கிறது என்று ஆதரிக்கிற மாதிரி ஆகும். இப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே இல்லையா, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் வேறு மத கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்களோ அது அவங்களை சார்ந்தவங்க. இன்னைக்கு இந்துக்கள் தான் அதை ஒரு கலாச்சாரமாக பார்க்கிறாங்க. அப்ப முஸ்லிம்கள் நமக்கென்று தனியான சட்டத்திட்டங்கள் இருக்கிறப்ப நாம் நம்மளுடைய சட்டத்திட்டத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய சட்டத்திட்டங்களை புதைக்கிற மாதிரி அல்லது நம்முடைய மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக்குகிற எந்த ஒரு விஷயத்திலேயும் நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அந்த பதாஞ்சலி நம்பிக்கை கூட அது அவங்களுடைய மத நம்பிக்கை உள்ள புகுத்துற மாதிரி செய்யறாங்க. நாம் அதை வாங்கும் பொழுது அந்த மதத்தையும் ஆதரிக்கக்கூடிய மக்களாக, அதுவும் சரியான கருத்து தான் என்று ஆமோதிக்கக்கூடிய மக்களாக ஆகிடுவோம். அந்த அடிப்படை அந்த பொருட்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணும்போது நம்ம டிக்ளேர் பண்றதுல என்னன்ற, அவங்களே நாங்க எல்லா பொருட்களிலேயும் இந்த ஹோமியத்தை தான் கலந்திருக்கிறோம் என்று டிக்ளேர் செய்யும் பொழுது நாமும் கண்டிப்பா டிக்ளேர் எப்படி டிக்ளேர் செய்யணும்? முஸ்லிம்களில் எவரும் இந்த பதாஞ்சலி பொருளை வாங்க மாட்டாங்க. அப்படி யாரேனும் வாங்க நினைத்தால் கூட அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்களாக நாங்க இருப்போம். ஏன்னா நீங்க எப்படி உங்களுடைய மதத்தை புனிதமாக நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு, எங்களுக்கு எங்க மார்க்கம் புனிதமே, எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் புனிதமே, எங்களுக்கு சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸும் புனிதமே. அப்ப நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை காக்கும் வகையில், எங்களுடைய மக்களை காக்கும் வகையில் இது போன்ற பொருட்களை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம்
இது இல்லாம இந்த ஹோமியம் இல்லாம வேற ஒரு பொருள் ஏதாவது விற்கிறாங்களா, அது பிரச்சனை இல்லைங்களா. இவங்க தெளிவா டிக்ளேர் செய்யறதுனால அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நீங்க அந்த கடைக்காரருக்கு சொல்லுங்க. அதையும் மீறி அவர் வியாபார நோக்கத்துக்காக வச்சாருன்னா அதை வச்சுட்டு போறாரு. யாரு வாங்க போறதா தெரியுதோ அதுல தெரியக்கூடிய ஆள்கிட்ட தன்னுடைய விஷயத்தை சொல்லுங்க, நம்முடைய மார்க்கத்துக்கு இது நேர் மாத்தமா இருக்குது என்று சொல்லி கஸ்டமரை குறைச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கு எடுத்து வாங்கி கடையில சோக்காக வைக்க வேண்டியதுதான். நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம சிறுபான்மை மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கோம். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தில் பல்வேறு பிளவுகள் பட்டு நம்ம சிதைந்து போகின்ற இருக்கோம். இது காரணம் ஏன்னா நம்மளுடைய உரிமைகளை வாங்க முடியல, ஒரு அரசில் போய் நம்ம உரிமைகள் வாங்க முடியல. ஒவ்வொரு துறைகளையும் பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியன் இல்லைங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருடைய மத்தியிலும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ், ஏன்னா இந்த குர்ஆன்ல ஒற்றுமை, இதற்கு காரணம் ஒற்றுமையின்மை தான். இது ஒற்றுமை முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவுக்கு விளக்கி இருக்கா என்பதை நீங்க விளக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புடன் கேட்டுக்கிறேன். சகோதரருடைய ஒரு முக்கியமான கேள்வி, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற கேள்வி. இன்னைக்கு இந்தியாவிலேயும் நாம் வாழக்கூடிய தமிழகத்திலேயும் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம், பல துறைகளில் புறக்கணிக்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுவதற்குரிய காரணம் இன்றைக்கு முஸ்லிம்கள் செதஞ்சு போய் இருக்கிறது தான். நம்ம அனைவருமே ஒரு பெல்ட்டா, ஒரு ஆள் உத்தரவுப்பட்ட எல்லாரும் கட்டுப்படக்கூடிய அளவிற்கு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய போராட்டத்தின் மூலமாக நாம் நம்மளுடைய உரிமையை வென்றெடுக்கலாமே. இப்ப இதுல ஒன்றுபடுவதற்குரிய வழிமுறை என்ன? அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும்னு முடிவெடுக்க முடியாது. இது நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய தாய் நாடு. நம்மளுடைய தாய் நாட்டுல நம்மளை ஒடுக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன அதிகாரம் வந்துருச்சு? அவன் ஆட்சியில இருக்கட்டும், அதிகாரத்துல இருக்கட்டும், எல்லாவனும் நமக்கு தரக்கூடிய உரிமையை தரணும். நமக்கு தரக்கூடிய உரிமையை மறுப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. அப்ப இப்படி மறுக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமே. அப்ப நாம் நம்மளுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக ஒன்றுபடுவதற்கு நாம் இன்னைக்கு எந்தெந்த வழிகளில் ஒன்றுபட வேண்டும்? இதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்று அற்புதமான கேள்வி, காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு முதல்ல நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை ஒப்பிட்டு விட்டு அடுத்து மார்க்கத்தினுடைய அம்சத்தை சொன்னால் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். இன்னைக்கு நடைமுறையிலேயும் முஸ்லிம்கள்ல நிறைய பேருக்கு மத்தியில் இந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. இதுல எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். இன்னும் பல நேரங்களில் ஒன்றுபடுகிறார்கள். ஆனா ஒன்றுபடக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலேயே பல்வேறு பிரிவினைகள் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம், கண் முன்னாடி பார்க்கிறோம். அந்த பிரிவினைகள் ஏன் வருது? இன்னைக்கு இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் என்றால் இவர்கள் ஒன்றுபடக்கூடிய நோக்கம் எப்படி இருக்குது? நம்ம எல்லாரும் ஓரணியில் இருக்கணும், ஓரணியில் இருக்கிறோம் என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய, சரி நம்ம எல்லாரும் ஓரணியில இருந்தா நம்ம ஒரு கொள்கையை ஆதரிக்கிறோம், இன்னொரு ஆள் அந்த கொள்கையை எதிர்க்கிறாரு, இன்னொரு ஆள் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு, இன்னொரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்படி நமக்கு மத்தியிலே பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் இருந்து அந்த கொள்கை வேறுபாட்டோடு நம்ம ஒற்றுமையா இருப்போம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா தர்கா வழிபாடு இருக்குது இல்ல, முஸ்லிம்கள் எடுத்து பாருங்க. தர்கா வழிபாடு கூடும், அது புனிதம், இப்படி சில குரூப். தர்கா வழிபாடு கூடாது, மௌலிது கூடாது, மதுகபு கூடும், இப்படி சில குரூப். இன்னும் சில ஆட்கள் இல்ல அப்படிலாம் கூடாதுங்க, மதுகபெல்லாம் கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, தகுதாயத்தை நம்பிக்கை கூடாது, ஆனா சஹாபாக்கள் சொன்னது நம்ம கேட்கணும், சலஃப் அறிஞர்கள் சொன்னது கேட்கணும், இப்படி சில குரூப். இன்னும் நம்மளுடைய கொள்கையை பொறுத்தளவுல நமக்கு வழிகாட்டுதல் என்பது இறைவன் தந்த குர்ஆனும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளும் குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமா எது இருந்தால் அதை கேட்க கூடாது, இது நம்மளுடைய நிலைப்பாடு. அப்ப இப்படி இருக்கும்போது இப்படி மக்களுக்கு மத்தியில் பல கருத்து கொள்கை அளவுல இருக்குதா இல்லையா? கொள்கை அளவுல இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது நம்ம அந்த கொள்கையை கிளியர் பண்ணாம அதுல கருத்து வேறுபாட்டுக்கு என்ன காரணம், ஏன் இந்த பிரிவினை வந்துச்சு, எதை நம்ம சரியா புரியாம இருக்கிறோம்? மார்க்கத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். தர்கா ஒண்ணு கூடும் மார்க்கம் சொல்லும், அல்லது தர்கா கூடாதுன்னு சொல்லும். கூடும் கூடாதுன்னு மார்க்கம் சொல்லாது. அப்ப சில ஆட்கள் கூடுங்கிறாங்க, சில ஆட்கள் கூடாதுங்கிறாங்க. நம்ம இந்த விஷயத்தை பேச வேண்டாம். எது நமக்கு மத்தியில் சரிச்சு வருமோ இந்த விஷயத்தை பேச வேண்டாம், மற்ற விஷயத்துல ஒன்றுபடுவோம் என்று ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் அந்த ஒற்றுமையை அவர்கள் கடைசி வரை காக்க முடிகிறதா? கடைசி வரை அந்த ஒற்றுமையில் நிக்க முடியுதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவை சொல்லி கூடுவாங்க, அதே அஜெண்டாவுக்குள்ள சின்ன பிரச்சனை வரும், மேடைக்குள்ள என்ன செய்வாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தமான கருத்து சொல்லிக்கிட்டு நிற்பாங்க. அப்ப அதுல உள்ள மக்களே என்ன இவர் கூடும்னு பேசுறாரு, அதே மேடையில் இன்னொரு கூடாதுன்னு பேசுறாரு, இது என்ன ஒண்ணுமே புரியலையேன்னு மக்களே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தலையை பீத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல நம்ம ஒற்றுமைப்படுறது எப்படி? யாரு எப்படி இருந்துக்க, எதையும் ஆதரிச்சுக்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். இந்த ஒற்றுமை கடைசி வரை நிற்காது, இது ஒரு போலி ஒற்றுமை.
மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையின் பக்கம் வந்தால் நமக்கு மத்தியில எந்த ஒரு பிரிவினையும் வராது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினாங்களே, சஹாபாக்கள் சமுதாயத்தை, அந்த மாதிரி நாமும் இருக்கலாம். எப்படி? அதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அதுல ஒரு விஷயம், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவருமே அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இத கூட இன்னைக்கு மாற்று கருத்துல உள்ளவங்க, போலி ஒற்றுமை வாதத்தை சொல்லக்கூடியவங்க, குறிப்பிட்ட விஷயத்துல ஒன்றுபடும் சொல்றாங்கல்ல, கொள்கை அளவுல பிரிந்திருந்தாலும் நம்ம மற்ற விஷயங்கள் ஒன்றுபடும் சொல்றாங்கல்ல, அவங்க கூட இந்த வசனத்துக்கு வைக்கக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கும்? அர்த்தம், நீங்கள் எல்லாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒற்றுமையை தான் பற்றி பிடிக்க சொல்றான். இன்னைக்கு நமக்கு மத்தியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது இல்ல, இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படணும் தான். ஆனா நமக்கு ஒற்றுமை ஃபர்து, கருத்து வேறுபாடு தீர்ப்பது சுன்னத்து. ஃபர்லுக்காக ஒரு சுன்னத்தை விட்டுறலாமா? நமக்கு ஃபர்ல் ஒற்றுமை தான் முக்கியம் என்று அதை சொல்லக்கூடியவங்க ஒற்றுமை என்னும் கயித்தை பற்றி பிடிச்சு கிடங்குன்னு அல்லாஹ் சொல்லுவதாக அவங்க வாத வைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அப்படியே அங்க சொன்னா, நீங்க எல்லாரும் ஒற்றுமை என்னும் கயித்தை பத்தி பிடிச்சுக்கிடுங்க இப்படி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? வஅதஸிமு பிஹபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு இருக்குதே, அல்லாஹ்வுடைய கயிற்றை ஜமீஅன், அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்னன்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இறைவனுடைய கயிறு என்பது இறைவன் தந்த அந்த வேதம், இறைவனுடைய வழிகாட்டுதல். அப்ப அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் அனைவருமே பற்றி பிடியுங்கள். அப்ப நாம் அனைவருமே ஒரு அணிக்கு வருவதற்கு காரணம் இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனம் தான். நம்ம எப்ப ஒன்றுபட முடியும்? போலி ஒற்றுமையாக இல்லாம ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே குரல் கொடுப்பதற்கு நாம் இறைவனுடைய கயிறில் ஒன்றுபட வேண்டும். இதே கருத்துப்பட இன்னொரு வசனத்தை அல்லாஹ் நமக்கு அழகா விளக்கி சொல்றான். எப்படி விளக்கி சொல்றான்? ஷரஅலக்கும் மினத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹ் நபிக்கு எதை வசியத்தாக நாம் வலியுறுத்தி சொன்னோமோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபிக்கு எதை வசியத்தாக சொன்னானோ அதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதி அவுஹைனா இலைக்க, நபியே இது அல்லாஹ் உங்களுக்கு வஹியா கூட அறிவிச்சிருக்கிறான். வ வஸ்ஸா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, மூசா நபிக்கு, ஈசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் இத வசியத்தாவே சொல்லி இருக்கிறான். அது பீடி அல்லாஹ் எப்படி போடுறான்னு பாருங்க. ஒண்ணு நூஹ் நபிக்கு அத வசியத்தை அல்லாஹ் சொன்னானா, முகமது நபிக்கு வஹியாக அறிவிச்சானா, ஈசா நபிக்கு அதை சொன்னானா, மூசா நபிக்கு அதை சொன்னானா, இப்ராஹிம் நபிக்கு அதை சொன்னானா? என்ன சொன்னா? அன் அகீமுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருங்கள். ஒற்றுமைக்குரிய வழியர் அல்லாஹ் எப்படி காட்டுதானா? அன் அகீமுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருங்கள். வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதுல நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையில இருக்கணும். அந்த ஒற்றுமை எந்த அடிப்படையில் இருக்கணும்? அடிப்படையே இல்லாம ஒன்றுபடக்கூடாது. இறைவனுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டுவதிலே நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அப்ப ஒற்றுமையினுடைய அளவுகோலே இதுதான். அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் எதுவாக இருக்குமோ அதிலே நாம் ஒரு அணியில் இருந்தால் இதுதான் மகத்தான ஒரு ஒற்றுமையாக இருக்கும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இவங்க ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறவங்க, ஊர் ஒன்னா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிறதே பிடிக்காது என்று நம்ம பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்களே. நாம் அப்படி ஊரை பிரிக்கல, எதையுமே பிரிக்கல. நம்ம என்ன சொல்றோம்? ஒற்றுமையை நோக்கி அழைக்கிறோம். எப்படிப்பட்ட ஒற்றுமை? இறைவன் சொன்ன இறைவனுடைய கயிற்றை பற்றி பிடிக்கக்கூடிய, இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய, மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய அம்சம் இருந்தால் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்றுபட முடியாது. கொஞ்ச நேரத்தில் ஒன்றுபட்டாலும் பிரிஞ்சு போக முடியும். அப்ப நாம் கடைசி வரை ஓர் அணியில் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படித்தான் உருவாக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் கிடைப்பதற்கு முன்னாடி, குறிப்பாக அன்சாரி தோழர்கள் எடுத்துக்கிடுங்களேன், அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அந்த இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னாடி அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? குன்தும் அஅதாஅன், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருந்தீர்கள். அந்த அன்சாரி தோழர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா? குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருந்தீர்கள். எதிரிகளாக இருந்த உங்களைத்தான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினான். அதுக்கடுத்து நீங்க எப்படி ஆயிட்டீங்க? நீங்க ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அப்ப ஒண்ணுக்கொண்ணு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்முடைய உள்ளங்கள் ஒன்றிணைந்தால், எப்படி ஒன்றிணையணும்? யாரு எப்படியும் போகட்டும்,
எந்த கொள்கையை ஆதரிக்கட்டும். நம்ம அஜெண்டாவே இல்லாம ஒன்றுபடுவோம் என்று சொன்னால் அது நம்ம கடைசி வரை இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசுவோம், அடுத்து அப்படியே மறந்து போயிடுவோம். அப்படி இல்லாம நாம் கடைசி வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் ஒன்றுபட வேண்டும். இறைவனுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதில் ஒன்றுபட வேண்டும். தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மக்களை அழைக்கணும். தர்காவுக்கு போறவங்களும் வாங்கன்னு சொல்லி அழைக்க கூடாது. தர்கா என்பது மார்க்கத்தில் கூடாது, மதுஹபுகள் என்பது மார்க்கத்தில் கூடாது. என்னென்ன விதத்துகள் இருக்குதோ அவ்வளவு விதத்து மார்க்கத்தில் கூடாது. நாம் ஓர் அணியில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும், அல்லாஹ் சொன்ன வசனங்களின் அடிப்படையில் இருக்கணும், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இருக்கணும் என்ற இந்த ஒற்றுமை தான் கடைசி வரை ஓரணியில் நிற்பதற்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளால் நம்மளுடைய ஜமாத் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் முழுக்க பல மாவட்டத்தை ஏற்படுத்தினோமே, பல கிளை நிர்வாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமே, அதில் இந்த ஒற்றுமையை காட்டியிருக்கிறோமா? இங்கிருந்து மேலப்பாளையத்தில் ஒரு பிரச்சனை சொன்னா அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களை நம்ம இருக்கிறோமே. அங்கே என்னுடைய சகோதரன் பாதிக்கப்படுறான் என்று அதுக்காக போராடக்கூடிய மக்களாக இருக்கிறோமே. அப்ப இந்த போராட்ட குணம் எல்லாம் எப்படி நமக்கு வந்தது? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையில ஒன்றிணைந்து விட்டோம் என்றால் நமக்கு மத்தியில எந்த ஒரு பிரிவினையும் வராம நாம் கடைசி வரை ஓர் அணியில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நம்முடைய ஜமாத் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் கொள்கை அடிப்படையில இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஓர் அணியில் வந்து விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். குறிப்பா தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் ஓர் அணியில் வர வேண்டும். அதன் ஏகத்துவ கொள்கை என்ற இந்த அணியை நோக்கி வாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை என்ற இந்த அணியை நோக்கி வாங்க. எந்த ஒரு நேரத்திலேயுமே இஸ்லாமிய கொள்கை அடகு வைக்கிற மாதிரி நீங்க வந்துடாதீங்க என்று இதை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? மக்களை ஒன்றுமைப்படுத்துறோம். இதுதான் நமக்கு சரியான ரிசல்ட்டை தரும். அப்படி இல்லாட்ட ஒரு தேர்தல் வந்துட்டா போதும், அத்தோடு எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இதான் இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து நம்ம என்ன செய்வோம்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒன்றுபடக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ரைசா. கண்டிஸ்டி இருக்கா இல்லையா? கண்டிஸ்டி இருக்கா இல்லையா? சகோதரி கேட்கிறது, கண் திருஷ்டி மார்க்கத்தில் இருக்குதா? இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் சில செய்திகள் சில ஹதீஸ்கள்ல வரும். அல் ஐனு ஹக்குன், அந்த கண்ணேறு என்பது உண்மை, கண்ணுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது, இன்னும் அதுக்காக ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் கற்றுத்தந்தாங்க என்று சொல்ற அடிப்படையில சில செய்திகள் எல்லாம் ஹதீஸ் என்ற பெயர்ல பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதனாலதான் இந்த கேள்வி, நம்மளுடைய மார்க்கத்துல கண் திருஷ்டி இருக்குதான்னு கேட்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டத்திட்டமாக இருந்தாலும் அதுல படைத்த இறைவனுடைய ஆற்றல் இருக்குது இல்ல, இறைவனுடைய ஆற்றல் எந்த மனிதருக்குமே இருக்காது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணிய ஒரு சூரா, சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்குதா இல்லையா? அந்த சூறாவை படிச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய தன்மைகள் ஒவ்வொன்றாக அந்த சூறாவில் அழகா சொல்லி காட்டுறான். நபியை நீங்க சொல்லுங்க ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் நீங்க சொல்லுங்க. அல்லாஹு சமத், அந்த அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். லம் யலித் வலம் யூலத், அந்த இறைவனுக்கு குழந்தைகள் இல்ல, இந்த இறைவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இல்ல என்று சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், இறைவனுக்கு நிகராக எந்த ஆட்களும் இல்ல, எந்த பொருட்களும் இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை எப்படிப்பட்டது? இறைவனுடைய இடத்தை பிடிப்பதற்குரிய ஆட்கள்னு பார்த்தா எந்த ஒரு ஆளும் வர முடியாது. உயிரற்ற பொருட்கள்னு பார்த்தா உயிரற்ற பொருட்கள் வர முடியாது. அல்லது விலங்கினங்கள்னு பார்த்தா விலங்கினங்கள் எதுவுமே அல்லாஹ்வுடைய இடத்தை பிடிக்க முடியாது. இறைவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்ற எந்த ஒன்றும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், இறைவன் செவியுறக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். இன்னைக்கு நமக்கும் காது கேட்குது, நம்மளாலும் பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ்வை போல பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை போல கேட்க முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய பார்வைங்கிறது என்ன? நமக்கு கண்ணு கெட்டுற தூரம், அதுலயும் பார்வை கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சுன்னா சில ஆட்களுக்கு பக்கத்தில் உள்ள கிட்ட பார்வை தெரியாதுன்னு பக்கத்தில் உள்ள பொருள் தெரியாது, தூர பார்வை தெரியாதுன்னு தூரத்தில் உள்ள ஒரு பொருள் தெரியாது. அல்லது பார்வை நல்லா இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம இங்க இருக்கும் பொழுது சோத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது நம்ம பார்க்க முடியுமா? மண்டபத்துக்கு வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுமா? அப்ப நம்மளுடைய பார்வைக்கென்று ஒரு லிமிட் இருக்குது. அல்லாஹ்வும் பார்க்கிறான் தான், ஆனா இறைவனுடைய பார்வைக்கென்று எந்த லிமிட்டும் கிடையாது. அப்ப லைஸக மிஸ்லிஹு ஷைஉன், ஆனா அவனை போல எதுவுமே இல்ல. இப்ப நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். ரெண்டு ஒண்ணா? ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம்? நாம் கேட்பதற்கு நமக்கு ஒளி அலைகள் வேண்டும். இப்ப நான் பேசுறது நீங்க ஒவ்வொரு கேட்கறீங்கன்னு வைங்க, எப்படி அந்த பேச்சு கேட்குது? என்னுடைய பேச்சு அந்த சப்த ஸ்பீக்கர் வழியாக வந்து
அது ஒளி அலைகளாக உங்க காதுல வந்து விழுது. அது உங்களுடைய காது கிரகிச்சு அது உங்களுடைய மூளைக்கு அந்த நரம்பு கொண்டு போய் சேர்த்து இப்ப இவங்க இந்த தகவலை சொன்னாங்க, அவங்க அந்த தகவலை சொன்னாங்க. இப்படி அந்த ஒளி அலைகள் இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு விஷயத்தை கேட்க முடியும். அது கூட நான் இங்க பேசுறேன், மைக் இல்லாம பேசுறேன். மைக் எவ்வளவு சத்தம் கேட்குது கேட்டு போட்டுறலாம். மைக் இல்லாம பேசுறேன். 4 வீடு தள்ளி நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்களால கேட்க முடியுமா? அப்படி கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குதா? ஆனா படைத்த இறைவனை பொறுத்தளவு அப்படி அல்ல. இறைவன் எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் கண்காணிப்பான். இப்ப அரிசருக்கு மேல இருந்தால் கூட மரத்துல உள்ள ஒரு இலை கீழே விழுந்தாலும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இறைவனுடைய கண்காணிப்புள்ளதான் இருக்குது. யார் எதை பேசினாலும், ரகசியமா பேசினாலும் வெளிப்படையா பேசினாலும் மனசுக்குள்ள பேசிக்கிட்டாலும் அனைத்தையுமே கேட்கக்கூடிய ஆற்றல். அப்ப இவைகள் அனைத்தும் நமக்கு எதை காட்டுது? நமக்கு கேட்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய தன்மையை போன்று யாரும் வர முடியாது. நமக்கு பார்க்கிற தன்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தன்மையை போல யாரும் வர முடியாது. இறைவனுக்கு நிகராக யாருமே வர முடியாது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. இது அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல நமக்கு அழகா விளக்கி சொல்றான். எப்படி விளக்கி சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹித் வலதா, எந்த இறைவனுக்கு பிள்ளையே இல்லையோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ்வுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை? அல்லதி லம் யத்தஹித் வலதா, அந்த இறைவனுக்கென்று எந்த பிள்ளைகளும் கிடையாது. வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், ஆட்சி அதிகாரத்திலே இறைவனுக்கு கூட்டாக எவரும் இல்லை, யாருமே கிடையாது. வலம் யகுன் லஹு வலியும் மினதுல், பொறுப்பாளர்கள் என்ற ஒரு இழிவு கூட அல்லாஹ்விற்கு இல்லை என்று சொல்லி நீங்க அல்லாஹ்வை புகழுங்கள். வகப்பிர்ஹு தக்பீரா, இறைவனை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வை புகழும் பொழுது அல்லாஹ் நபிக்கு எப்படி புகழ சொல்லி சொல்றான்? இறைவனுக்கு பிள்ளைங்க இல்ல. வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், ஒரு ஆட்சி விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அது அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் இல்ல என்று சொல்லி நீங்க அல்லாஹ்வை புகழுங்க. அப்ப இவ்வளவு வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, படைத்த இறைவனுடைய அதிகாரத்தை யாருமே அடைய முடியாது. இறைவன் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்குமே தர மாட்டான். மற்றவங்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து தன்னோடு கூட்டாக வைக்க மாட்டான். இது மார்க்கத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை தானே. இப்ப இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டு உள்ள கேள்விக்குள்ள வாங்க. இன்றைக்கு கண் திருஷ்டிய அது சில செய்திகள் அறிவிப்பாளர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க, ஹதீஸ் என்ற பெயர்ல வரத்தான் செய்யுது என்று சொல்லி நாம் அதை நம்பினால் இவ்வளவு அடிப்படைகளுக்கு மாத்தமா இருக்கும். எப்படி மாத்தமா இருக்கும்? கண்ணேறு என்பது உண்மை. கண்ணேர்னா என்ன? இங்க இருந்து ஒரு ஆளை பார்ப்பாங்களாம், ஒரு ஆளை பார்த்தாலேயே அந்த பார்வையில என்ன செஞ்சிடலாமா, அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா. ரொம்ப அழகா இருக்காங்கன்னு வைங்க, பார்வையிலே இப்படி பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய அழகு குறைஞ்சு போயிடும். பெரிய பணக்காரங்க இருக்காங்கன்னு வைங்க, உனக்கு ரொம்ப காசு இருக்குதோ அந்த பார்வையில பார்த்தா போதும் அவங்க காசு ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்க, இழந்து ஏழைகளை போயிடுவாங்க. இப்படி நம்மளுடைய பார்வையிலே ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்வதுதான் கண் திருஷ்டி என்பது. இந்த ஆற்றல் பஸ் நமக்கு இருக்குதா? இது யாருக்குரிய ஆற்றல்? பார்வையின் மூலம் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்குரிய ஆற்றலாச்சே. மனுஷங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குதா? இப்ப நான் ஒரு ஆளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் வைங்க, எப்படி பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? ஒருவரை போய் பலார்னு ஒரு அடி கொடுத்தால் பாதிப்பை ஏற்படுத்தலாம், கம்பை எடுத்து அடிச்சோம்னா பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது ஏதாவது கண்டபடி திட்டுறேன் மனசுல பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்படி அடிக்காம திட்டாம எந்த ஒரு புறச்சாதனை இல்லாம வெறுமன கண்ணால பாப்பனா அவங்க அழகு போயிருமா, அவங்க செல்வந்தரா இருந்தா ஓட்டாண்டியாக ஆயிடுவாங்களா என்று சொன்னால் அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? எப்படி படைத்த இறை, இதெல்லாம் முழுக்க முழுக்க இறைவனுடைய ஆற்றல். இறைவன் தான் குன் என்று ஆகுன்னு சொன்னா ஆகிடும். இறைவன் ஒரு விஷயத்தை இது இப்படி ஆகட்டும், இவனுடைய அழகு போகட்டும், இவ செல்வந்தனாக ஆகட்டும், இவ செல்வத்தன்மையிலிருந்து ஏழையா போகட்டும் என்று இது ஃபுல்லா படைத்த இறைவனுடைய ஆற்றல். அப்ப இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கண் திருஷ்டி என்ன செய்யுது? நீங்களும் அதை செஞ்சிடலாம், கண் திருஷ்டி பண்ணிடலாம், நானும் கண் திருஷ்டி பண்ணிக்கிடலாம். அவ பார்வையாலேயே இப்படி தாக்கக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்கு இருக்குது என்று படைத்த இறைவனுடைய ஆற்றல் நம்பக்கூடிய விதத்தில் இந்த செய்தி வர்றதுனால அது அறிவிப்பாளர் குரல் சரியாக இருந்தாலும் இத இஸ்லாமிய அடிப்படையே மாத்தமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி அனுப்புனா அதை கூட என்னுடைய அறிமுக உரையில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினேன். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, இறைவன் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உபகாரம் அருள் செய்து விட்டான். எப்படி அருள் செய்து விட்டான்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அந்த மனிதர்களிலிருந்தே ஒருவரை தூதராக அனுப்பியதன் மூலம் இறைவன் எல்லா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அருள் செய்து விட்டான். அந்த தூதர் என்ன செய்வாங்க?
யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவனிடமிருந்து வசனங்களை வாங்கி வஹி அறிவிப்புகளை வாங்கி அதை இந்த மக்களுக்கு அந்த இறை தூதர் எடுத்து சொல்லுவாங்க. வயுஸக்கீஹிம், இன்னும் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, மக்களுக்கு இறைவனிடமிருந்து வந்த அந்த வேதம் குர்ஆன் இருக்குதே, குர்ஆனையும் சொல்லிக் கொடுப்பார்கள். வல் ஹிக்மத, அந்த குர்ஆனுக்கு விளக்கமான அந்த ஞானம் இருக்குது ஹதீஸ், அந்த ஹதீஸையும் சொல்லி தருவார்கள். அப்ப அந்த ஹதீஸ் என்பது அது இறைவன் புறத்திலிருந்து வர்றதுதான். அது அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த இறை தூதர் மனோ இச்சைப்படிலாம் மார்க்கம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இறை தூதர் மார்க்கம்னு எதை சொல்றாங்களோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகை செய்தியை தான் மார்க்கம்னு சொல்லுவாங்களே ஒழிய மனோ இச்சை சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்வது மனோ இச்சை கிடையாது, இறைவனிலிருந்து வரக்கூடிய செய்தி. அப்ப குர்ஆனும் அல்லாஹ்விலிருந்து வந்த ஒரு வகைதான், ஹதீஸும் அல்லாஹ்விலிருந்து வந்த வகைதான். இந்த கண் திருஷ்டி என்று வரக்கூடிய இந்த செய்தி குர்ஆன் வசனங்கள், அவ்வளவு குர்ஆன் வசனங்களையும் இறைவனுக்குரிய அந்த ஆற்றல்களை எல்லாம் மறுக்கக்கூடிய அவ்வளவு செய்திகளும் இந்த செய்தி அடங்கி இருக்குது. அப்ப பல்வேறு குர்ஆன் வசனங்களுக்கு மாற்றமா இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுது குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா பேச மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் அனைத்தும் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் இருக்குமே ஒழிய குர்ஆன் வசனங்களுக்கு மாற்றமாக இருக்காது. இந்த செய்தி பல்வேறு குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை பயன்படுத்தி சம்பந்தப்படுத்தியிருக்கிறார்களே ஒழிய அது செய்தி உள்ள அறிவிப்பாளர்கள் ஆதாரமாக இருக்கிறார்களே ஒழிய அதனுடைய கருத்தே பல்வேறு குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமா சட்டம் சொல்ல மாட்டாங்க. இறைவன் தன்னுடைய வகை செய்தியை ஒன்றுக்கொன்று உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இறக்குவானே ஒழிய ஒன்றுக்கொன்று முரணாக குர்ஆனுக்கு மாத்தமாக ஹதீஸ் அல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டான். இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொல்லி மக்கள் சட்டம் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டான். அப்ப இது மாத்தமா இருக்கிறதுனால இது இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பந்தம் இல்ல, இது ஹதீஸாகவே இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அது ஹதீஸே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறோம். அப்ப கண் திருஷ்டி என்பது மார்க்கத்துல கிடையாது. அது சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அது அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமும் இல்லை. ஏன்னா பல்வேறு குர்ஆன் வசனங்களை எல்லாம் மறுக்கக்கூடிய விதத்தில் இந்த கண் திருஷ்டி அமைந்திருக்கிறதுனால இதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இணை வைக்கும் இமாம் பின் நின்று தொழுவலாமா? சகோதரி கேட்கிற கேள்வி, இப்ப இமாம் நமக்கு தொழுகை நடத்துறாங்க, தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் இணை வைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்றாங்க. இப்படி இணை வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி தொழுகலாமா? இது இன்னைக்கு நம்மள பல ஆட்கள் ஒரு விளக்கமே இல்லாத அளவுக்கு ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மார்க்க சட்டங்களை பொறுத்தவரையில ஒருவர் படைத்த இறைவனுக்கு இணை வைக்கிறாங்கன்னு வைங்க, இணை வைக்கக்கூடிய ஆட்களை நாம் இமாம்களாக பின்பற்றவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்குதுன்னு வைங்க, அது நம்மனா பள்ளிவாசல் சொல்லிக்கிடலாம், அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பள்ளிவாசலாகவும் அமைய முடியாது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகா சொல்லி காட்டுறான், வ அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது படைத்த அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அங்க நீங்க அல்லாஹ்வோடு யாரையும் சேர்த்து அழைக்காதீங்க. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் மாத்திரம் அங்க தொழுகப்படணும். அதுக்காக வீட்டுல அடுத்தவங்களை அழைச்சு பிரார்த்தனை செய்யலாம் கிடையாது. எங்கேயுமே யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல்ல இருந்துகிட்டு இறைவனை வணங்குவதற்காக உள்ள இடத்துல இருந்துகிட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு பள்ளிவாசல் என்று நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் நடக்குதுன்னு வைங்க, அது பள்ளிவாசலாக அமையாது. அந்த இடத்துக்கு போகவும் கூடாது, நல்ல நபிக்கு உத்தரவிடுறான். அந்த முனாஃபிக் கட்டிய பள்ளியில குஃப்ர் நடக்குது, அந்த குஃப்ர் நடக்கிற பள்ளிக்கு நீங்க போய் தொழ போகாதீங்க, அதுக்கு பதிலாக இறையச்சத்தின் அடிப்படையில் உள்ள அந்த பள்ளிக்கு தொழுக வாங்க என்று இறைவன் தன்னுடைய தூதருக்கு கூட பாடம் நடத்துகிறான். அப்ப இணை கற்பிக்கக்கூடிய பள்ளியை புறக்கணிக்கணும். இப்ப பள்ளியில இணை கற்பிப்பு இல்ல, ஆனா பள்ளியில உள்ள இமாம் இணை கற்பிக்கிறாருன்னு வைங்க, இப்ப அதுல என்ன சட்டம் எடுக்கிறது? இணை கற்பிக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழலாமா? தொழக்கூடாதுதான். ஏன் தொழக்கூடாது? இன்னைக்கு தான் நமக்கு இமாமத்து தனி, பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தனின்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்பது எப்படி இருந்தது? முழுக்க முழுக்க ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் பள்ளிவாசல இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்துவார். உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க. அவங்க முடியாத நேரத்துல தான் அபூபக்கர் அவங்களை தொழுகை நடத்த சொல்றாங்க. அதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அபூபக்கர் என்னால தொழுகை வைக்க முடியாது, நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பாக்குறோம். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச பிறகு அபூபக்கர் அவங்க ஆட்சி தலைவரா வர்றாங்க, அவங்க மக்களுக்கு இமாமா நடத்துறாங்க. அப்ப அன்றைய காலத்துல
இமாம்கள் தனி, நிர்வகிக்கக்கூடியவங்க தனி என்றெல்லாம் இல்ல. இமாம்கள் ஒண்ணுதான், நிர்வகிக்கக்கூடியவங்க ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளி வாசலை நிர்வகிக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், அதனுடைய தன்மைகளை பத்தி சொல்லும் பொழுது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் நிர்வகிக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? படைத்த இறைவனை மட்டும் நம்பக்கூடிய ஆட்களாக இருக்கணும், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களாக இருக்கணும், இறைவனுக்கு இணை கற்பிக்காத ஆளாக இருக்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனைக்கு எதிராக நம்ம பள்ளிவாசல் நிர்வாகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தோம்னா 4 பேர் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்களே, அந்த கேள்விக்கு நம்ம என்ன இப்படிலாம் பயப்படக்கூடாது. அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் படைத்த அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் இணை வைக்க கூடாது, இன்னும் அவங்க தொழுகை நிலைநாட்டணும், இப்படி எல்லாம் அல்லாஹ் சில பட்டியலை சொல்றான். அப்ப இதுல முக்கியமான விஷயம், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் படைத்த அல்லாஹ்வை முழுமையாக நம்பணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கப்ப, அன்றைய காலத்தில் அந்த நிர்வாகம் என்பது தொழு வைக்கக்கூடிய இமாமையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கப்ப, இன்னைக்கு ஒரு இமாம் இருக்கிறார், அவர் இறைவனுக்கு இணை வைக்கிறார், அவருக்கு எப்படி அந்த பொறுப்பு வழங்க முடியும்? அவருக்கு இமாமத் பண்ணக்கூடிய பொறுப்பையாவது ஃபர்ஸ்ட் வழங்க முடியுமா? அவன் நிர்வாகத்தில் ஒரு தவறு செய்யறாங்க, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆட்களை அவங்க தொழுகை வைக்கக்கூடிய இமாமாக போடக்கூடாது. அது நிர்வாகத்தினர் தவறு செய்தாலும் இவங்க பள்ளிவாசல் நிர்வகிக்க கூடாது என்று இருக்கிறப்ப அது இமாமை சேர்த்து எடுத்துக்கிடும்ல. அப்ப இமாம் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்கிறப்ப அவரை நம்ம எப்படி பின்பற்றி தொழுக முடியும்? அப்ப இணை வைக்கக்கூடிய இமாமை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்திலும் பின்பற்ற முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது? இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்ற முடியாது. இன்னும் சில பள்ளிவாசலுக்கு போன பள்ளிவாசல கபர் இருக்குது, பள்ளிவாசல இணை வைப்பு ஆதரிக்கிறாங்க, இணை வைப்பு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ற ஒரு இமாமே, அப்ப அந்த பள்ளிவாசல இணை வைப்பு ஆதரிக்கக்கூடிய ஒரு பள்ளியாகத்தான் இருக்குது. அப்ப இது போன்ற பள்ளிவாசல் நம்ம என்ன நிலை எடுக்கிறது? அதுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை, எங்களுக்கு வேற தொழுகை இடையில்லைன்னு நீங்க அதை போயிட முடியாது. அதை இறைவன் பள்ளிவாசலாகவே அங்கீகரிக்கவில்லை. அப்ப பள்ளிவாசலாக அங்கீகரிக்காத ஒரு இடத்துல நம்ம போய் தொழுது என்ன பிரயோஜனம்? அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தனியாக ஒரு மர்கஸ் கட்டி கொள்கை நிலைநாட்ட முடியும் என்றால் நம்ம தனியாக மர்கஸ் கட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். ஒருவேளை அதுக்கு பல நெருக்கடி, அது நம்மளால முடியல, நம்ம தன்னந்தனி ஆளாகத்தான் இருக்கிறோம், இவ்வளவு நெருக்கடி இருந்தால் அப்ப என்ன செய்யறது? பள்ளிவாசல தொழுகிறது பதிலாக வீட்டுல தொழுக வேண்டியதுதான். நம்ம பள்ளிவாசல் இல்லாம வீட்டுல தொழுகிறோமே, பள்ளிவாசல புறக்கணிக்கிறோமே, தேவையில்லாமல நம்ம புறக்கணிச்சோம், அல்லாஹ் நம்மளை குற்றவாளியாக பாப்பானா? எதுக்காக புறக்கணிக்கிறோம்? இறைவன் இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்ற கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், இணை வைப்பு நடக்கக்கூடிய பள்ளியில தொழுக கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இறைவன் சொன்னதுனால இப்படிப்பட்ட பள்ளி இன்னைக்கு நம்ம பகுதியில இல்ல, நான் ஒரு ஆள் தான் தனிச்சிருக்கிறேன், அதனால நான் வீட்டுல தொழுதேன்னு சொன்னால் இறைவன் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். இதுல அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், மாறாக எதுல கேள்வி கேட்பான்? நாம் வேண்டுமென்றே இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றினால் இறைவன் மறுமை நாள்ல கேள்வி கேட்பான். வேண்டுமென்றே இணை வைக்கக்கூடிய பள்ளியில போய் தொழுதால் அதுலதான் விசாரணை இருக்குதே ஒழிய, இந்த பள்ளியை புறக்கணித்து விட்டு நம்ம வீட்டுல தொழுகணும்னு வைங்க, வேற அந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசல் எதுவும் இல்லாத நேரத்தில், தௌஹீத் கொள்கை பிரச்சாரம் செய்யக்கூடிய பள்ளிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் நாம் வீட்டில் தொழுதால் இறைவன் நம்மளை விசாரிக்க மாட்டான். ஏன்னா நம்ம இறைவனுடைய சட்டத்திற்காகத்தான் செய்யறோம். அப்ப இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய இமாம் என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது, அந்த பள்ளிவாசல் நம்ம போய் தொழுக முடியாது, அந்த பள்ளிவாசல் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். மௌத்தா போனவங்களுக்கு குர்ஆன ஓதி ஹதியா செய்யறாங்களா, அது செய்யலாமா? சகோதரருடைய கேள்வி, மௌத்த ஒருவர் இறந்து போனவங்களுக்கு குர்ஆன் ஓதி ஹதியா பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது, இது செய்யலாமா? நீங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே இறந்தவங்களுக்கா ஹதியா பண்ணுங்க, குர்ஆனை ஓதி ஹதியா பண்ணுங்க என்று சொல்லி எந்த ஒரு செய்திகளும் சொல்லப்படல. அப்படி சொல்லப்படாத ஒரு விஷயமாக இருந்தால் அதுவே கூடாது என்று காட்டிவிட்டது. மாறாக இப்படி ஹதியா செய்வதற்கு பதிலாக, குர்ஆன் ஓதி ஹதியா செய்வதற்கு பதிலாக மார்க்கம் வலியுறுத்திய அம்சங்கள் என்ன, அதை நீங்க என்ன செய்யணும், எடுத்து பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இறைவன் நமக்கு குர்ஆனை கொடுத்தானே, அந்த குர்ஆனை எதுக்கு கொடுத்தான்? இறந்தவங்களுக்கு ஓதுறதுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானா? இறைவன் இந்த குர்ஆனை நமக்கு தந்தான் என்றால் அது உயிரோடு வாழக்கூடியவங்களுக்கு அறிவுரைக்காகத்தான். உயிரோடு வாழக்கூடியவங்க தப்பு செய்யறாங்களா அவங்களை எச்சரிக்கிறதுக்கு, உயிரோடு வாழக்கூடியவங்க நன்மை செய்யாம இருக்கிறாங்களா அவங்களை நன்மை செய்ய ஆர்வம் ஊட்டுவதற்கு, இப்படி நாம் நன்மை செய்வதற்காக, நாம் தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்காக, நம்ம உசுரோடு உள்ளவங்களுக்காகத்தான் இறைவன் இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இன்னும் இறந்தவங்களுக்காக சூரத்துல் யாசீனை ஹதியா பண்ணுவாங்கல்ல, ஹத்தம் என்ற பெயர்ல
சூரா யாசினை ஓதி அனுப்புவாங்கல்ல, அந்த யாசின் சூறாவிலேயே அல்லாஹ் சொல்றான் இது உயிரோடு உள்ளவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது. அப்ப குர்ஆன் என்பது உயிரோடு உள்ளவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதுதான். உயிரோடு உள்ளவங்க தானே அதை படிக்கணும், அவங்க படிச்சு அவங்களுக்கு தானே நன்மை கிடைக்கும். இறந்தவங்களுக்கு படிக்க சொல்லி எங்கேயுமே இல்லையே. அப்ப அந்த குர்ஆன் என்பது இறந்தவங்களுக்கு ஓதுவதற்காக அல்லாஹ் தரல, அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக, நாம் நேர்வழிக்கு வருவதற்காகத்தான் இறைவன் அந்த குர்ஆனை தந்திருக்கிறான். சரி, இன்னைக்கு அப்படி ஓதி விடுறாங்கல்ல, அப்படி குர்ஆனை ஓதி விடுறவங்க என்ன நினைச்சு ஓதி விடுறாங்க? குர்ஆனை ஓதுனா அல்லாஹ் நன்மையை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்களா இல்லையா? குர்ஆன்ல உங்கள ஒரு எழுத்தை ஓதுனா அவருக்கு 10 நன்மை. உதாரணத்திற்கு அலிஃப் லாம் மீம் என்ற இப்படி 3 எழுத்து இருக்குதா இல்லையா? இப்படி அலிஃப் லாம் மீம்னு ஓதுனா அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், இதுல அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒவ்வொன்றுக்கு 10 வச்சு அலிஃப் லாம் மீம்னு சொன்னா 30 நன்மை. அப்படி நன்மை வருது இல்ல, இந்த நன்மையை நீங்க இறந்தவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு அதை ஆதரிக்கக்கூடியவங்க ஹத்தம் ஓதுற யாசீனை ஓதக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அல்லது மௌத்தான ஆட்களை ஜனாசா அப்படி கிடத்தி வச்சு சுத்தி இருந்து பெண்கள்லாம் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் என்ன? குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை மார்க்கத்துல இருக்குது. எங்களுக்கு அந்த நன்மை இல்லாம இந்த இறந்து கிடக்கவங்களுக்கு அந்த நன்மை போகட்டும், அவங்களுக்காக இந்த நன்மை போய் சேரட்டும் என்று சொல்லி நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி இறந்தவங்களுக்காக நான் ஓதுவதாக இருந்தால் இதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கணும், அனுமதி கொடுத்திருக்கணும். ரசூலுல்லாஹ் இதை அனுமதி கொடுத்தாங்களா? மாறாக ரசூலுல்லாஹ் எதெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க? இப்ப இறந்தவர் ஒருவர் நோன்பு கடமையான நிலையில நோன்பு வைக்காம இறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நோன்பு நீங்க வச்சுக்கிடுங்க, இதை ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கறாங்க. இப்ப நம்முடைய உம்மா இறந்து போறாங்க, அம்மா நோன்பு கடமையான நேரத்திலேயே நோன்பு வைக்காம இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்க நோன்பு கடமையான நிலையில தான் இறந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பதிலாக அவங்க புள்ள வைக்கலாம், அவங்க கணவர் வைக்கலாம். இப்ப நம்ம சொந்த பந்தத்தில் உள்ளவங்க அப்படி நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒருவர் ஹஜ் செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புகள்ல என்ன? 2 முக்கியமான பிரதான விஷயங்கள். ஒன்னு, போயிட்டு வரக்கூடிய உடல் சக்தி. உடல் சக்தி ஒரு ஆளுக்கு இல்லாட்டா அவங்களுக்கு ஹஜ் கடமை இல்லை. அந்த உடல் சக்தியோடு சேர்த்து போயிட்டு வருவதற்குரிய பொருளாதாரம். போயிட்டு வர்றதுன்னு இவங்க போனால் குடும்பத்து ஆட்களுக்கும் சாப்பாடு இருக்கிற அளவுக்கு. இப்ப குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கிற ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு வைங்க, ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல குடும்பத்தாளர்கள் பட்டினி போட்டு போயிட முடியாது. அப்ப குடும்பத்தார்களுக்குரிய செலவீனத்திற்கு கொடுத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்குரிய காசும் ஒருவருக்கு இருந்து உடல் வலுவும் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு கடமை. இப்படி ஒரு ஆள் ஹஜ்ஜு கடமையான நிலையில இருந்து ஹஜ்ஜு செய்யாம இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, இப்ப இதுக்காக அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைங்கள்லாம் ஹஜ்ஜு வச்சுக்கிடலாம். இவத ஒரு சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நின்று மக்கள்கிட்ட ஏதோ கேள்வி இருந்தா கேளுங்க. இப்ப நம்ம கேள்வி பதில் வச்சு நிகழ்ச்சி வச்சு நடத்துறோம்ல, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்காக போகும் பொழுது தன்னுடைய வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி அங்க வரக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு கேட்க சொல்றாங்க. அப்போ ஒரு ஹஸான் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, இவங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு அழகான பெண், ஹதீஸ்ல அழகான பெண்ணுன்னு வருது, அந்த அழகான பெண்மணி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தகப்பனார் ஹஜ் கடமையான நிலையில் ஹஜ் செய்யாம இறந்துட்டாங்க, அஃப ஹஜ்ஜு அன்ஹு, அவருக்காக நாங்க ஹஜ் செஞ்சுக்கிடலாமா என்று கேட்கிறப்ப அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தஹஜ்ஜ, நீ ஹஜ் பண்ணிக்கிடுங்க, இது இறைவனுடைய கடன் நிறைவேற்றப்படுவதில் இதுவும் ஒரு கடன் மாதிரி தானே. உங்க வாப்பா ஹஜ் செய்ய வேண்டிய ஒரு நிலையில செய்யாம இறந்துட்டாங்க, இது இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு அம்சம் தானே, இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு அம்சம் தானே, நீங்க அதை நிறைவேற்றிக்கிடுங்க என்று ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்துட்டார்கள். அப்ப இறந்தவருக்கு செய்யக்கூடிய அம்சம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நோன்பு வைக்க அனுமதி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர், ஹஜ் செய்வதற்கு அனுமதி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர், இறந்தவங்களுக்காக தொழுவுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? இப்ப நம்ம தகப்பனார் நல்லா தெரியும், இவங்க தொழாமலே இறந்துட்டாங்க, 2 வருஷம் தொழுகை தொழுகல என்று சொல்லி அவங்க விட்ட தொழுகையெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கலையே. அப்ப இறந்தவங்களுக்காக எது செய்வதற்கு அனுமதி இருக்குதோ அதைத்தான் செய்யணும். இன்னும் வேற என்ன அனுமதி இருக்குது? இந்த ஹதியா நிறைய ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு வழிமுறையை காட்டுதாங்க. நீங்க சில பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்து அதை நீங்க இறந்தவங்களுக்காக தர்மம் செய்யலாம், சதக்கத்துல் ஜாரியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் இறந்து விட்டால் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா அமல்களும் துண்டிச்சிரும், இல்லாமின் சலாசா, 3 அமல்களை தவிர. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க,
அத்தோடு அவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அந்த அமல்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது, அந்த அமல்களுக்கு மத்தியில் ஒரு கேப் வந்துடும். ஆனா 3 அமல்களை தவிர அதுல ஒரு அமல் என்ன அமல்? வலதுன் சாலிஹுன் எதுவுலகு, அவருக்கு ஒரு சாலிகான பிள்ளை இருந்து அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால், அப்ப பெற்றோர் இறந்தாலும் இறந்த பிறகு அவங்க பிள்ளைங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்குது, இந்த பிரார்த்தனை இவர்களை பின்தொடர்ந்து வரும். அதே மாதிரி இல்முன், ஒருவருக்கு கல்வி இருக்குது, அந்த கல்வியை பயன் தரக்கூடிய விதத்தில் அவர் கழிச்சிருக்கிறாரு. நான் தனக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயத்தை, அது உலக விஷயமாக இருக்கட்டும் மார்க்க விஷயமாக இருக்கட்டும், 4 நல்ல விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லி ஒரு பயனுள்ள கல்வியை விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த கல்வி இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை இவருக்கு வந்து சேரும். அதிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சதகத்துன் ஜாரியத்துன், நிரந்தரமாக வரக்கூடிய அந்த நன்மை தர்மம். இப்போ ஒரு இடத்துல வந்து தண்ணி வசதி ரொம்ப சிக்கலா இருக்குது, ஒரு போர் போட்டு தண்ணி வசதிக்கு மற்ற மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான இந்த தர்மத்தை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கதே ஒழிய எதை அனுமதி கொடுக்கல? குர்ஆன் ஓதி அனுப்புறது அனுமதி கொடுக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தவங்களுக்காக அனுமதி கொடுத்தது எதுவோ அதை தவிர நாம என்ன செய்யக்கூடாது? வேற எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய பெற்றோருக்காக நான் செஞ்சு அனுப்புறேன், என் பெற்றோருக்காக தொழாம இருந்தாங்க நான் தொழுக போறேன் என்று பெற்றோருக்காக என்ன செய்ய முடியாது? தொழுக முடியாது. என் பெற்றோர் திக்ரு செய்யாம இருந்தாங்க நான் திக்ரு செய்ய போறேன், அதை செய்ய முடியுமா? என் பெற்றோர் துவா செய்யாம இருந்தாங்க நான் துவா செய்யறேன், அதை செய்ய முடியுமா? இறைவா அவங்க இணை வைக்காத நிலையில மரணிச்சாங்கன்னா இறைவா என் பெற்றோர் மன்னிச்சிரு இப்படி துவா செஞ்சுக்கிடலாம். எங்க அத்தா துவா செய்யாம இருந்தாங்க, எங்க அத்தா துவாவுக்கு பதிலா நான் துவா செய்யறேன், ஏன் துவாவை நீ ஏத்துக்க, இப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தவங்களுக்கு எதை செய்ய சொல்லி சொன்னாங்களோ அதுதான் நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதியை ஒழிய அதிலே இறந்தவங்களுக்காக யாசின் சூரா ஓதுவதோ இறந்தவங்களுக்காக குர்ஆன் ஓதி அனுப்புவதோ இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அப்ப அதற்கும் மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. இந்த காலகட்டத்தில் நம்மளோட இஸ்லாமிய பெண்களே பல பேர் வெளியே போகும்போது முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க, அது இஸ்லாத்துல உள்ளதா அப்படிங்கிற விளக்கம். இன்றைக்கு பெண்கள் வெளியே செல்லும் பொழுது முகத்தையும் சேர்த்து மறைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? இன்றைய பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதிக்குதா? இது பரவலாக பல இடங்களில் எழக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலகட்டங்களை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்ப சமீபத்தில் உள்ள காலகட்டத்தில் முகத்தை மூடக்கூடிய இந்த கலாச்சாரம் சற்று அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இவங்க முகத்தை மூட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, என்ன நினைக்கிறாங்கன்னா இதை மார்க்கமாக நினைத்து இறைவனை பெண்களுக்கு இப்படித்தான் சட்டம் சொல்லுகிறான் என்று நினைத்துதான் இன்றைக்கு அந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, ஹதீஸ் எடுத்து பாருங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் அத்துணையிலேயுமே இன்றைக்கு வாழக்கூடிய பெண்கள் இவங்க வெளியே செல்லும் பொழுதோ அல்லது அந்நிய ஆடவர்களுடைய பார்வையில் படும் பொழுதோ முகத்தையும் சேர்த்து மறைக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? இன்றைய அப்படி முகத்தையும் மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சட்டமாக சொன்னானோ அந்த சட்டத்தை தான் இன்றைக்குள்ள பெண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பேணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய தூதர் 40வது வயதில் நபியாக தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்க சட்டங்கள் இறக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த சமுதாயம் எப்படி இருந்தது? குறிப்பாக அந்த சமுதாயத்தில் பெண்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது? பெண்களுடைய ஆடை முறைகள் எப்படி இருந்தது? அன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக அவங்களுடைய ஆடை முறை எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் சஹாபிய பெண்களுடைய முறைகள் இருக்கிறது. இதை இறைவன் ஆரம்பத்தில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறான். எப்படி கட்டுப்பாட்டை கொண்டு வர்றான்? குர்ஆன்ல உள்ள வசனங்கள். அல்லாஹ் நபியை விட்டு சில விஷயத்தை சொல்றான். குல் லி அஸ்வாஜிக, நபியே நீங்க உங்களுடைய மனைவியருக்கு சொல்லுங்கள். இது நபியுடைய மனைவியர்கள் சேர்ந்து வர்றாங்க. நபியே நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பனாத்திக்க, உங்களுடைய பெண் பிள்ளைங்க இருந்தாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் குழந்தை, அதுல 3 பெண் குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறதுக்கு முன்னாடி மரணிச்சிட்டாங்க. ஃபாத்திமா அவங்க மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு இறந்து போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, நீங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். வ நிசாஇல் முஃமினீன, ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள். அல்ல யாருக்கெல்லாம் தகவலை சொல்றான்? நபியுடைய மனைவிமார்கள், நபியுடைய பெண் பிள்ளைகள், ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்கள் அனைவருக்குமே நீங்க சொல்லுங்க. யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அந்த பெண்கள் ஜில்பாபுகளை அணிந்து கொள்ளட்டும். ஆரம்பத்தில் அவங்களிடத்துல என்ன முறை இருந்துச்சு அப்படி இருக்க கூடாது. இதுக்கு அடுத்து நீங்க என்ன சொல்லணும்? உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஜில்பாபுகளை அணிந்து கொண்டு செல்லட்டும்.
இப்படி அணிஞ்சிட்டு போக சொல்லி நீங்க உத்தரவு போடுங்க என்று அல்லாஹ் நபியை விட்டு சொல்றாங்க. இதுல நபியுடைய மனைவிமார்களும் வருகிறார்கள், எல்லா பெண்களும் வருகிறார்கள். இதுல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? ஜில்பாப் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினான். ஜில்பாப் என்ற அந்த வார்த்தைக்கு அரபியில அகராதியின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? டிக்ஷனரியோட அர்த்தம், ஒரு பெண் தன்னுடைய தலையை மறைத்து, தலைன்னா தலைமுடி இருக்குது இல்ல, தலைமுடியை மறைத்து முகம் தெரியக்கூடிய விதத்தில் ஆடைகளை தொங்க விட்டுக் கொள்வதற்கு தான் ஜில்பாப் என்ற பெயர். அரபி அகராதியில நீங்க எடுத்து பார்த்தால் கூட ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தலையை மறைச்சிருப்பாங்க. தலைனா முகத்தை சொல்ல வரல, முகம் தெரிந்த நிலையில் தலைமுடிகளை எல்லாம் மறைத்து அந்த ஆடைகளை தொங்க விட்டுக் கொள்வது. இன்னும் சொல்ல போன இந்த வசனம் இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல பெண்கள் பொது இடத்திற்கு வர்றாங்க. பல பெண்கள் வரும் பொழுது எல்லா பெண்களும் முகம் தெரிந்த நிலையில தான் வர்றாங்க. இதுக்கு பல செய்திகளை அன்றைய காலத்தில் முகம் தெரிந்திருக்கு என்பதை காட்டலாம். உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். காபாவுல இப்னு அப்பாஸ் அவங்க இன்னும் சில ஆண்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிற பெண்மணி காபாவினுடைய அந்த நெருக்கத்துல அந்த திரைச்சிலைக்கு பக்கத்துல இருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, தனக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற சகாக்கள் இருக்கிறாங்க, தோழர்கள், அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணை பத்தி உங்களுக்கு அறிவிப்பு செய்யட்டுமா? அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், சொர்க்கத்தில் உள்ள பெண்ணா, அது இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா, யாருன்னு சொல்லுங்க. அப்ப இப்னு அப்பாஸ் அந்த திரைச்சிலை பக்கம் இருக்கிற அந்த பெண்ணை சுட்டி காட்டி, இன்னும் அந்த பெண்ணுடைய பெயர் உம்மு சுஃபர் என்று முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பெயரும் வருகிறது. அப்ப அந்த உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சுட்டி காட்டி, அந்த திரைச்சீல பக்கம் அந்த கருப்பு நிற பெண்மணி இருக்கிறாங்களே, இந்த பெண்மணி தான் சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்மணி. அப்ப இந்த செய்தி எதை காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஒரு பெண்மணி நிக்கிறாங்க. அந்த பெண்மணி இப்னு அப்பாஸ் அவங்க சுட்டி காட்டி இந்த பெண்மணி பெண்மணி என்று சொல்வதோடு அந்த கருப்பு நிற பெண்மணி மற்றவங்களுக்கும் சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு அப்ப முகம் தெரிஞ்சா தானே செய்ய முடியும். இன்னும் அவங்க சும்மா சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த சில சம்பவங்களையும் எடுத்து சொல்றாங்க. ஏன் இவங்க சொர்க்க பெண்மணி தெரியுமா? இவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு முறை ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, என்னுடைய ஆடைகள் விலகிறது, எனக்கு இந்த நோய் நீங்கிறதுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க, நீங்க நினைச்சு இந்த நோயில பொறுமை மேற்கொண்டால் வழக்கில் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இப்படி சொன்னாங்க. அல்லது நீங்க விரும்பினீங்கன்னா நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்தை தருவான், இப்படி ரெண்டு ஆப்ஷன் வைக்கும் பொழுது அப்ப அந்த பெண்மணி ஃபஸ்பிரு, அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த நோயோடு பொறுமையாக இருந்துக்கிடுறேன் என்று சொன்னாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ்வின் தூதர் இந்த வலிப்பு நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடை விலகிராம இருக்க துவா செய்யுங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் பார்க்கறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முடிந்த பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு காபாவில் அந்த பெண் இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை சுட்டிக்காட்டி அந்த பெண்ணு தான் இந்த பெண்ணு என்று சொல்ற அளவுக்கு ஐடென்டிஃபை இருக்குதுன்னு சொன்னால் முகம் தெரிந்துதான் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு செய்தியை மாத்திரம் நம்ம ஆதாரம் காட்டல. இன்னும் இது அல்லாம பெருநாள் தினத்துல பெண்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது ஆண்களுக்கு உரை நிகழ்த்துற மாதிரி பெண்களுக்கு அந்த உரை கேட்கல என்பதற்காக தனியாக பெண்கள் பகுதிக்கு உரை நிகழ்த்துறாங்க. அப்ப சொல்றாங்க, யா மஅஸர் நிசா, பெண்கள் சமுதாயமே, சத்தக்களை நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க, ஏன்னா நான் நரகத்துல உங்களை அதிகமா பார்த்தேன். அப்ப அந்த சபையில இருந்த கண்ணங்கள் கருத்து ஒரு பெண்மணி எழுந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களும் இருக்கிறப்ப அவங்க அதிகம் நரகத்துக்கு போகாம பெண்களாகி நாங்க எதுக்கு நரகத்துக்கு போகணும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க, துக்ஸிருனல் லஅன, நீங்க அதிகமா சபிக்க ஆரம்பிக்கிறீங்க, வ தக்ஃபுருனல் அஸீர, கணவனை எல்லாம் நிராகரிக்கிறீங்க, இதனால நரகத்துக்கு பெண்கள் அதிகமா போறாங்க, நீங்க கொஞ்சம் அதிகமா தான தர்மம் பண்ணிக்கிடுங்க, நன்மை சம்பாதிச்சுக்கிடுங்க என்று வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அந்த சபையில கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி என்று வருகிறது. அதே மாதிரி இப்படி உரை நிகழ்த்தின உடனே பெண்களுக்கு தர்மம் செய்யணும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த ஜெய்னப் யாருன்னா இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி. அன்றைக்கே நிறைய பேர் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஜெய்னப் இருந்துச்சு, அவங்க பிள்ளைங்கள்ல ஒரு ஆளுக்கு ஜெய்னப்னு வச்சிருந்தாங்க, நிறைய பேருக்குள்ள பேரு. அதுல இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெய்னப். இவங்க வீட்டுக்கு வர்றாங்க, தர்மம் செய்ய நினைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு டவுட் வருது, தர்மங்கிறது அடுத்த ஆளுக்கு கொடுக்கிறது, கணவனுக்கு கொடுக்கிறது எப்படி தர்மமா வரும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது எப்படி தர்மமா வரும் என்று நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. அங்க இன்னொரு அன்சாரி பெண்ணும் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கேள்வியும் இதுவா தான் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வெளியே நிக்கிறப்ப பிலால் அவங்க வரும் பொழுது அப்ப ஜெய்னப் அவங்க சொல்லி விடுறாங்க, இப்படி எங்க ரெண்டு பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்தை கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, ஆனா நாங்க ரெண்டு பேரும் தான் வெளியே நிக்கிறோம்னு சொல்லிடாதீங்க
இவங்க தான் நாங்க தான் வந்திருக்கோம், எங்களோட பேரை தெளிவுபடுத்துறாதீங்க, நீங்க கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு அந்த பதில சொல்லுங்கன்னு சொல்லி பிலால் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்ப பிலால் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் கேள்வி, இந்த கேள்வியை கேட்டது யாரு, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஜைனப் அவங்க தான் இந்த கேள்வி கேட்டாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஐய ஜயானிப், ஜைனப்னா எந்த ஜைனப், நிறைய ஜைனப் இருக்கிறாங்களே. அப்பதான் இம்ராத்து இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் இருக்காங்களே, அவங்க தான் இந்த கேள்வி கேட்டாங்க. அந்த இன்னொரு அன்சாரி பெண்ணு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாராளமா தர்மம் கொடுங்க, கணவர் ஏழ்மை நிலையில் இருந்தா கூட பிள்ளைங்க ஏழ்மை நிலையில் இருந்தா கூட நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அதுக்குரிய கூலி உண்டுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அப்ப இது நம்ம கவனிக்க வேண்டிய கேள்வி என்ன, பிலால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, கேள்வி கேட்டு நாங்க தான் வந்திருக்கோம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க இப்னு மஸ்ஊதுடைய மனைவின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இன்னும் நிறைய செய்திகள், அன்றைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அல்லாத மற்ற பெண்மணிகள் எல்லாம் முகத்தை திறந்த நிலையில் பொது சபைக்கு வந்திருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்தக்கூடிய பல செய்திகள். இவைகள் அனைத்து பெண்கள் முகத்திரை அணிவது கூடுமா கூடாதா, முகத்தை மறைக்க வேண்டுமா என்ற புத்தகத்தின் சகோதரர் அப்துல் நாசர் எழுதியிருக்கிறாங்க. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபி மனைவிமார்கள் அல்லாத மற்ற அனைவருமே முகம் தெரிந்த நிலையில் வந்திருக்கிறாங்க. அதற்குரிய பல செய்திகளை கொண்டு வந்திருப்போம். அப்ப இது அல்லாஹ் பொதுவாக முதல்ல சொன்ன ஒரு சட்டம், நபியே உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய மகள்களுக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் ஜில்பாப் அணிய சொல்லி சொல்லுங்க. அந்த ஜில்பாப் என்பது முகம் தெரிந்த ஒரு ஆடை, தலையை மறைத்து முகத்தை வெளியே தெரியக்கூடிய அளவிற்குள்ள ஒரு ஆடை. அப்ப இதை அணிஞ்சு வெளியே போறது இது பொதுவான சட்டம். அதற்கு அடுத்து என்ன பண்றான் அல்லாஹ், இது கூட உமர் அவங்க வந்து நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்க மனைவிமார்களுக்குன்னு பிரத்யேக சட்டங்கள் வேணும், அவங்களுக்கு ஹிஜாப் ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய இன்னைக்கு மக்கள்லயே நிறைய கெட்டவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள சந்தேகம் உங்களுடைய மனைவிமார்கள் கூட சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருது. அதனால அவங்களுக்கு ஹிஜாப்னு பல தடவை வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதற்குரிய சில சம்பவங்கள்லாம் காரணமாகவும் இருக்குது. அப்ப இப்படி பல முறை வலியுறுத்தும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்குறான். ஹிஜாப் சம்பந்தப்பட்ட ஹிஜாப் என்பது முழுக்க திரை, கண்ணையும் வெளிப்படுத்த முடியாது, எந்த ஒரு பாகங்களையும் வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு இவங்க ஆள் இருக்கிறது தெரியாத வகையில் உள்ள ஆடைக்கு பிறகு ஹிஜாப் என்பது. அதை இறைவன் வசனம் இறக்குகிறான். யாருக்கு வசனம் இறக்குறான் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த வசனங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க நபியுடைய மனைவிமார்களை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். நபியுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் லஸ்துன்னக அஹதி மினன் நிசா, ஏனைய பெண்கள் மாதிரி எல்லாம் கிடையாது, உங்களுக்குன்னு சொல்லி நிறைய பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது என்று முழுக்க இன்னும் அந்த நபி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கடுத்து நீங்க வேற யாரையும் கல்யாணம் முடிக்க கூடாது என்று இவ்வளவு சட்டங்கள், நபியுடைய மனைவிமார்களுக்குரிய பிரத்யேக சட்டங்களை சொல்லக்கூடிய இறைவன் அதில் தான் சேர்த்து சொல்லுகிறான். அந்த மக்கள் மக்களே நீங்கள் நபியுடைய மனைவிமார்களிடத்திலே ஏதேனும் பொருட்களை வாங்குவதாக இருந்தால் கூட நீ வராய் ஹிஜாப், திரைக்கு அந்த பக்கம் இருந்து வாங்கிக்கிடுங்க. அப்ப நபியுடைய மனைவிமார்கள் நீங்க பார்க்க கூடாது. அப்ப நபியுடைய மனைவிமார்களுக்கு தான் இறைவன் அந்த ஹிஜாபை கடமையாக்கி இருக்கிறானே ஒழிய யாரும் பார்த்திராத வகையில முகத்தை முழுவதும் மறைக்க வேண்டும், முகத்தை இல்ல ஒட்டுமொத்த உடலையும் மறைக்க வேண்டும். இங்க இவங்க இருக்கிறாங்க என்று தெரியாத அளவிற்கு ஒட்டுமொத்த உடனே மறைக்க வேண்டும் என்ற இந்த சட்டங்கள் என்பது முழுக்க நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான். அதனால தான் ஆயிஷா அவங்களுடைய அவதூறு சம்பவத்தை எடுத்து பாருங்க. அவங்க வந்து அந்த சஃப்வான் பின் முஅத்தல் அவங்க வந்து அந்த தனியா இருக்கும்போது வந்த உடனே தன்னுடைய முகத்தை எடுத்து ஆடை எடுத்து முகத்தை மறைச்சுக்கிடுவாங்க. ஏன் மறைக்கிறாங்க? நபியுடைய மனைவி. இது மாத்திரமல்ல, அன்றைய காலத்துல மற்ற தோழர்கள் ஒரு பெண்மணியை நபியுடைய மனைவி என்று தீர்மானிப்பதாக இருந்தால் இந்த ஹிஜாப் வச்சுதான் தீர்மானிப்பாங்களாம். ஹிஜாப் இருந்தா நபியுடைய மனைவி, ஹிஜாப் இல்லாட்ட நபியுடைய மனைவி இல்ல. உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா பின்த் ஹுயை என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணியை கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த பெண்மணி அடிமையாக பிடிக்கப்படுறாங்க. அன்றைய காலத்துல அந்த அடிமை முறைகள்லாம் இருந்துச்சா இல்லையா? அப்ப அந்த அடிமைகளை கூட, அடிமை பெண்களை கூட அவங்களுடைய எஜமானர்கள் அவங்களோட உறவு கொள்றது அன்றைய காலத்துல ஒரு வழக்கமாகவும் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்துல சஃபியா பின்த் ஹுயை அவங்க என்ன செய்யறாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த பிறகு சஹாபாக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? இவங்க அடிமை பெண்ணா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கிட்டாங்களா என்பதை தீர்மானிப்பதற்கு சரி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அவங்க தன்னுடைய வாகனத்தில் ஏத்துவாங்க. வாகனத்தை ஏத்தி அவங்க வந்து ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டால் அடுத்தவங்க பார்க்க முடியாத அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டால் அப்ப இவங்க நபியுடைய மனைவி என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரையை ஏற்படுத்தலையா,
இவங்க ஒரு அடிமை பண்ற அர்த்தம் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் இப்படி பேசிக்கிடுறாங்க. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா பின்த் ஹுயையை ஏற்படுத்திக் கொண்டு திரையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அப்ப திரையை ஏற்படுத்தினது இனிமே இவங்க உம்முல் முஃமின் ஆயிட்டாங்க. இனிமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அந்த பெண்ணை யாரும் கல்யாணம் முடிக்க கூடாது, அந்த நபி மனைவிமார்களுக்கு மாத்திரம் பிரத்யேக சட்டம் இவங்களுக்கும் பொருந்தும் என்ற முடிவிற்கு தோழர்கள் மறுக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சரி, நான் எங்கெல்லாம் முகத்தை மறைத்தார்கள் என்று வருகிறதோ எல்லாம் நபியுடைய மனைவிமார்களா இருக்குது. ஏன் இருக்குது? அல்லாஹ் நபியுடைய மனைவிமார்களுக்கு தான் இந்த சட்டம் சொல்லுகிறான். நீங்க அந்த நபியுடைய மனைவிமாரிடத்துல ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் ஹிஜாபை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ஏனைய பெண்களுக்கு ஜில்பாப் என்பதுதான் அனுமதி. அந்த ஜில்பாப் என்பது முகம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடை. அப்ப நாமும் இன்றைக்கு முகம் தெரிந்திருக்கக்கூடிய விதத்துல என்ன செய்யணும்? வெளியே செல்லணும். முகத்தை மறைச்சிட்டு போறதுனால நிறைய சமூக கேடுகள் கூட, தீங்குகள் கூட இருக்குது. அது தீங்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குள்ள மார்க்க சட்டம் என்பது பெண்கள், இன்றைக்குள்ள பெண்கள் முகத்தை மறைப்பதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்